என் ரத்தத்தின் ரத்தங்களே, இனிய உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை தாய்மார்களே, படித்த ஒட்டுமொத்த பட்டாதாரி இளைஞர்களே, மூத்த குடிமக்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நான் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன். நான் ஒரு வித்தியாசமானவன். பிரிவினைவாதம் எனக்கு பிடிக்காது. அனைவரையும் ஒரு பாதையில் அழைத்து செல்ல விரும்புபவன். எனக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பிடிக்கும். எனக்கு யாரையும் பிடிக்காதவர் என்று கிடையாது. நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவன், அவ்வளவுதான். மாறி மாறி ஆட்சிகள் வந்தால் அந்த நாடு மனம் வரும், நல்ல நல திட்டங்கள் வரும், ஊழலற்ற ஆட்சி அமையும். எனது சிறு குறிப்பு: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்து சென்னைக்கு பயணம் எடுத்து தனது 14 வயதில் பேரறிஞர் அண்ணா பெரியாருடன் பல அரசியல் களங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு இந்தி திணிப்பை எதிர்த்து ரயில் தண்டவாளங்களில் தன் உயிரை பணைய வைத்த தலைவர் தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தமிழுக்காகவும் இந்த தமிழக மக்களுக்காகவும் போராடி போராடி பசியும் பட்டினியும் தூக்கங்களையும் துறந்து பல போராட்டங்களை சந்தித்தவர். ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தியவர். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை எதிர்த்து பல போராட்டங்களை கொடுத்து மக்களை தெளிவுபடுத்தி ஓரணியில் திரட்டி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர் தான் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அதேபோல் அவரது பாதையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அவர் ஒரு முத்தமிழ் அறிஞர், செம்மொழி தலைவர். அவரது பேனாமுனை என்ன என்பது இந்த உலகுக்கு தெரியும். அந்த பேனாமுனையில் அத்தனை அரசியல் அதிசயங்கள் கலந்து இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அனைவருக்கும் பொதுவானவன். பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவரையும் ஒற்றுமைப்படுத்த விரும்புவன். நான் விரைவில் எனது தமிழக மக்களிடத்தில் நிதி திரட்டி என் உயிரின் மேலான தானை தலைவர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு எனது சொந்த ஊரில் திருவுருவச் சிலை எடுத்து அனைவர் மத்தியிலும் புரட்சியை ஏற்படுத்துவேன். அதுக்கு சிறந்த உதாரணத்துக்குரிய அரசியல்வாதி தான் கலைஞர் அவர்கள். இன்னொரு வேண்டுகோள்: தயவு செய்து இன்றைய இளைய அரசியல்வாதிகள் அவரின் கடந்த கால அரசியலை பற்றியும் அவரது இந்த தமிழகத்துக்கு தொண்டாற்றிய சாதனைகளை பற்றியும் யாரும் தலைக்குறவாக பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்களெல்லாம் இன்று முளைத்த தலைவர்கள். அவர் இந்த தமிழுக்காக போராடவில்லை என்றால் நீங்களெல்லாம் இன்று தமிழகத்தில் ஒரு எழுச்சியடை போட முடியாது. ஆகவே என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, கலைஞரின் புகழை உலகுக்கு எடுத்துச் செல்லுங்கள். சிறந்த அரசியல்வாதி, மக்களுக்காக வாழ்ந்தவர். இந்த மண்ணை விட்டு மறந்தாலும் என்றென்றும் அவரது புகழ் அனைத்து தமிழக மக்களின் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, கலைஞரின் வழியை பின்பற்றுங்க. நீங்கள் பெரிய மேதையாகலாம். நன்றி, வணக்கம்.